இப்பப்பா அம்மா வந்து ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறோம். இது தேவையில்லை. இப்போ இதை வந்து நல்லா நம்ம துருவிக்கிறோம்ப்பா. பாவக்காவை ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ இதில் உள்ள பாவக்காயில் உள்ள விதைகளை எல்லாம் நம்ம எடுத்துருவோம். தேவையில்லை. பாவக்காயில் உள்ள விதைகளை பூராத்தையும் எடுத்தாச்சு. பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இதை நல்லா கொஞ்சம் இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்ல வச்சிருவோம். இப்பப்பா 5 நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சிருந்தோம். இப்போ எடுத்துருவோம். அந்த உப்பு வந்து பாவக்கால நல்லா மிஸ் ஆயிருக்கும். இப்போ அதில் எதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம்னா இந்த பாவக்கால வந்துப்பா நம்மளுக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால நம்ம உப்பு போட்டுட்டோம்னா அப்படியே உங்களுக்கு வந்து இந்த கசப்புத்தன்மையை எடுத்துரும். இப்போ நம்ம வந்துப்பா இந்த இதை எடுத்து ஜூஸ் எடுத்துருவோம். தனியா வெறும் இதை மட்டும் எடுத்துக்குவோம். பாவக்காயை மட்டும். பாவக்கால உள்ள ஜூஸை பூரா எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது. இது பாவக்காய் ஜூஸ் வந்துப்பா நம்ம வந்து இதை அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு லாஸ்ட்ல இதை செஞ்சு காட்டுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து 2 பூண்டு எடுத்திருக்கேன். இதில் சீவிக்கிடுவோம். இப்போ 2 பூண்டை சீவியாச்சு. கொஞ்சமா இஞ்சி எடுத்திருக்கேன்ப்பா. தூள் சீவி இதில் பாதி எடுத்து துருவி போட்டுக்குவோம். கொஞ்சம் இஞ்சி துருவல் போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். மீடியமான வெங்காயம்ப்பா. மீடியமான வெங்காயத்தை பொடியா நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மல்லி இலைப்பா. அம்மா ஒரு பிடி மல்லி இலை எடுத்திருக்கேன். இதையும் புதுசா நறுக்கி போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன்ப்பா. கடலை மாவுல வந்து அதிகமான புரோட்டீன் இருக்கு. இதுல ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். சிறுதானியத்துல 1 சோளம். இது வெள்ளைச்சோளம்ப்பா. எல்லா பலசர கடையிலையுமே உங்களுக்கு மாவு கிடைக்குது. அம்மா பலசர கடையில தான் வாங்கியிருக்கேன். வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இது வந்து அரிசி மாவுப்பா. 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம பாவக்கால கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். எலும்புச்சம்பழம் சாறு விட்டு கொடுப்போம். இப்ப இது எல்லாத்தையுமே பிசைஞ்சுக்கிடுவோம். இப்ப அம்மா ஒரு விட்டு தண்ணி விடல. தண்ணி விடாமையே பிசைஞ்சிருக்கேன். இப்ப கொஞ்சமா தண்ணி தொளிச்சுக்கிடுவோம். நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டா இருக்கும் நமக்கு. இப்ப நல்லா சாஃப்டா பிணைஞ்சாச்சு. இப்ப இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நம்ம வச்சுக்கிடுவோம். அப்ப அம்மா வந்து ஒரு ஸ்டீம் பண்றதுக்கு பிளேட் எடுத்திருக்கேன். இப்ப நீங்க வந்து இட்லி சட்டியில உங்க வீட்டுல இட்லி சட்டி இருந்தா இட்லி சட்டியில ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பிளேட்டை வந்து கொஞ்சமா லைட்டா எண்ணெய் தடவி இதுல தடவிக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாம வரும். வேக வச்சு எடுக்கும் போது ஒட்டாம வரும். அப்ப நம்ம வந்து இப்படி உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி உருட்டி நம்ம வச்சுக்கிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருந்தேன்ப்பா. ரொம்ப ஊத்திடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். வந்துப்பா எல்லாத்தையும் உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணிருக்கேன். ஸ்டீமர் வச்சிருக்கேன்ப்பா. தண்ணி கொதிச்சுக்கிட்டு வருதுப்பா. இப்ப நம்ம வந்து உருட்டி வச்ச உருண்டைய இப்ப இதுல வச்சிருவோம். இப்ப இது மேல நம்ம மூடி போட்டுருவோம். இது ஒரு நல்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்ப மீடியத்துல வச்சு வேக விடுவோம். இப்ப அம்மா வந்துப்பா பாவக்காவுடைய ஜூஸ் எடுத்து வச்சிருந்தேன். இதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்களுக்குலாம் இந்த பாவக்காய் ஜூஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும்பா. இப்ப நம்ம வந்து மீடியமான ஒரு பாவக்காய் எடுத்திருந்தேன். இந்த மீடியமான பாவக்காய் வந்து இந்த ஜூஸை வந்து 2 ஆள் குடிக்கலாம்ப்பா.
எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஜூஸ் விட்டுக்குருவோம். அரை எலுமிச்சம்பழத்துல காய் எலுமிச்சம்பழம் நம்ம கொஞ்சமா ஜூஸ் விட்டுக்குவோம். இப்ப 1/4 டீஸ்பூன்லயும் கொஞ்சமா மிளகு பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம்ப்பா. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் விட்டுக்குருவோம். இப்ப நல்லா கலந்துக்குருவோம். தண்ணி விட்டுக்கிடுவோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, பாவக்காய் வெயிட் லாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்பப்பா நம்ம 15 நிமிஷம் அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு வேக விட்டோம். இப்போ வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுவோம். ஆறினோடனே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்ப்பா. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். ஓகே, இப்பப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குருவோம். கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்குருவோம். கிள்ளி போட்டுக்குருவோம்ப்பா. எள்ளுப்பா, இது எள்ளு கொஞ்சமாக போட்டுக்குருவோம். சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இது சில்லி ஃப்ளை, இது கொஞ்சம் போட்டுக்குருவோம். லைட்டாக வறுத்துக்குருவோம்ப்பா. அவிச்சு வச்சுருந்த இந்த உருண்டையை இதில் போட்டுக்குருவோம். அவக்காய் உருண்டையை போட்டாச்சு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம்ப்பா நம்ம வந்து பாவக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த உருண்டையும் அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ நம்ம பாவக்காய் உருண்டை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஜூஸை எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அம்மா வந்து குடிச்சுக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி உருண்டை நம்ம சாப்பிட்டோம்னாப்பா அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அவ்வளோ சாஃப்டா இருக்குப்பா. பாவக்காவோடைய ஃப்ளேவரே தெரியல உங்களுக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஜூஸ் எடுத்தனால அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. ஒரு பாவக்காவோடைய கசப்புத்தன்மையே இல்லை. அவ்வளோ சாஃப்டாவும் இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாவக்காவோடைய அந்த ஃப்ளேவர் தான் இருக்க ஒழிய அந்த பாவக்காவோடைய கசப்பு ஒரு பிட்டு கூட இல்லை. அதனால இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பும் நல்லா வெயிட் குறையும். ஒரு சிலருக்குப்பா நம்ம வயிற்றுல வந்து நாக்கு பூச்சியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாவக்காய் ஜூஸ், பாவக்காய்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல உள்ள நாக்கு பூச்சியும் செத்து போயிடும். பாவக்காவப்பா நம்ம வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளையெல்லாம் நம்ம வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளையும் நல்லா ஹெல்த்தியா வளருவாங்க. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே, சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர்